இந்தியாவில் விற்பனையாகும் 40% எலக்ட்ரிக் கார்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுபவை என தெரிவித்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா 150 கிலோமீட்டருக்கு இடையே சார்ஜிங் மையங்கள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் வாகன கண்காட்சியில் டாடா நிறுவனத்தின் மின்சார பேருந்தை அறிமுகம் செய்து அமைச்சர் TRB ராஜா பேசினார். அப்போது இந்தியாவில் விற்கப்படும் எலக்ட்ரிக் கார்களில் 40%, எலக்ட்ரிக் பைக்குகளில் 70% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். எனவே வெகு விரைவில் தமிழகத்தில் முக்கிய சாலைகளில் முக்கிய இடங்களில் நமக்கு இந்த மாதிரி ஹை ஸ்பீட் சார்ஜிங் செட்டப்ஸ் டெஃபினட்டாக உருவாக்கப்படும். அதிலும் குறிப்பாக கார்ஸ் அண்ட் டூ வீலர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீட் சார்ஜிங் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டரில் EV பெனிட்ரேஷன் அதிகமாகிறதுக்கு இந்த பணியையும் திராவிட நாயகன் அவர்களின் இந்த அரசு செய்து வருகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் வீடில்லாத ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். முதுகுளத்தூரில் பேசியபோது கொரோனா காலத்தில் மக்களுக்கு வருமானம் இல்லாததை கருத்தில் கொண்டு விலைவாசி உயராமல் அதிமுக அரசு பார்த்துக் கொண்டதாக பெருமிதம் தெரிவித்தார். ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு வீட்டு மனை மட்டும் இருந்தா வீடு இல்லாம இருந்தா அதிமுக ஆட்சியில அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிமுக. அதே ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனையே இல்ல, வீட்டு மனையே அவர்களுக்கு கிடையாது. அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி நல்ல கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கும். முன்னதாக ராமநாதபுரத்தில் பேசியபோது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்கும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் என்றார். பரமக்குடி அருகே போகலூரில் 110 அடி உயர கம்பத்தில் அதிமுக கொடியினை அவர் ஏற்றி வைத்து கல்வெட்டினை திறந்து வைத்தார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் பாமக தலைமை அலுவலகமாக சென்னை தியாகராய நகர் திலக் தெரு முகவரி இடம்பெற்றுள்ளது. இதனால் அன்புமணி தலைமையில் இயங்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கிவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமகவின் உண்மையான தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில்தான் இயங்குகிறது என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் திலக் தெரு முகவரி இடம்பெற்றுள்ளதால் தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதனால் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் பணி ஓய்வு பெறும் நாளில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேராசிரியர் வேல்ராஜுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பதவிக்காலம் முடிந்தது. துணைவேந்தராவதற்கு முன்பாக அவர் இயந்திரவியல் துறையின் கீழ் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸ் துறையில் பணியாற்றினார். அப்போது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சிண்டிகேட் கூட்டத்தில் வேல்ராஜை பணி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் அதற்கான உத்தரவு நகல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தஞ்சை, கும்பகோணம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெரம்பலூரில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் பரவலாக கனமழை பெய்தது. புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் பயணிகள் அவதியுற்றனர். கும்பகோணம் நகரில் இரவு சுமார் 1 மணி நேரம் மின்னலுடன் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது. இதேபோல் தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஆகிய இடங்களிலும் கனமழை பெய்தது. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும், நாளை மறுநாள் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருச்சி கல்லணையிலிருந்து கொள்ளிடத்தில் வினாடிக்கு 1,16,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சை அணைக்கரையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் 2 கரையையும் தொட்டபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நீரானது கொள்ளிடம் ஆற்றின் வழியாக வீராணம் ஏரி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு வெளியேற்றப்படுகிறது.
அதேபோல் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டுச் செல்கிறது தண்ணீர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் திட்டுப்பகுதியில் அமைந்துள்ள நாதல்படுகை, முதலைமேடு, வெள்ளை மணல் ஆகிய 3 கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தண்ணீர் திறப்பது அதிகரித்தால் அதிக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநில மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். நெல்லையில் ஆணவ கொலை நடந்த இடத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் ஆய்வு நடத்தினர். முன்னதாக நெல்லை பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட செல்போன், பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனம், சிசிடிவி, ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை சிபிசிஐடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவற்றின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து கவின் கொலை செய்யப்பட்ட இடமான கேடிசி நகர் பகுதியில் சிபிசிஐடி காவல்துறையினரும் தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். சம்பவம் நடைபெற்ற சாலையில் அளவீடுகள் செய்து அதன் குறிப்புகளை எடுக்கும் பணியிலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து கவினின் தோழி பணியாற்றிய சித்தா கிளினிக் பணியாளர்களிடம் அரை மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த புதுப்பெண் ரிதன்யாவின் கணவர் குடும்பத்தினர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி அப்பெண்ணின் தந்தை வலியுறுத்தியுள்ளார். ரிதன்யாவின் கணவர் குடும்பத்தினர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் முகவரி துறையில் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சந்தேக மரணம் என்று மட்டுமே பதிவு செய்துள்ள வழக்கை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அளித்ததாக குறிப்பிட்டார். போன 10ஆம் தேதி 10/7 கொடுத்தது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எனக்கு வரல. அதனால் எனக்கு என்னென்ன வழக்கு இன்னும் தோய்வாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். அவர் முன்னாடியே எஸ்பி கூப்பிட்டு பேசிட்டாரு. நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முல்லை பெரியாறு அணை பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 4 வாரத்தில் அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அணை பராமரிப்பு தொடர்பான விவகாரத்தில் சாலை செப்பனிடுவது, மரத்தை வெட்டுதல் உள்ளிட்ட மராமத்து பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் உமாபதி, வள்ளக்கடவு சாலையை செப்பனிட கேரள அரசு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்றும், பருவமழை முடிந்த பின்னர் அப்பணிகளை மேற்கொள்வதாக கேரள அரசு கூறுகிறது என்றும் புகார் கூறினார். இதனையடுத்து நீதிபதிகள் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கு மரம் வெட்டுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உரிய சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டனர். அணையை பலப்படுத்த ஏதுவாக சாலை செப்பனிடும் பணிகளை பருவமழை முடிந்தவுடன் விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். அதானிக்காக இந்திய பொருளாதாரத்தை ஒன்றிய பாஜக அரசு அழித்துவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதித்ததோடு இந்தியா ரஷ்யா வர்த்தகம் தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்திய பொருளாதாரத்தை பிரதமர் மோடி கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதானி மோடி இடையிலான கூட்டணி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் ஜிஎஸ்டி, இந்திய ஒருமைப்பாட்டில் ஏற்பட்ட தோல்வி, சிறு குறு தொழில்களை அடித்தது, விவசாயிகளை நசுக்கியது, வேலையில்லாமல் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் மோடி அடித்துவிட்டதாக சாடியுள்ளார். தெலங்கானாவில் கட்சித் தாவலில் ஈடுபட்ட பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் 10 பேரின் தகுதி நீக்கம் குறித்து 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் பிஆர்எஸ் கட்சியின் 10 எம்எல்ஏக்கள் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இது தொடர்பாக பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் KT ராமாராவ் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கட்சித் தாவல் விவகாரத்தில் தாமதமின்றி முடிவெடுக்க வேண்டும் என கோரினார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்கம் குறித்து 3 மாதங்களுக்குள் சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. கட்சித் தாவல்களை கட்டுப்படுத்தாவிட்டால் அது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் என்றும், நீதிமன்றங்களில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கவே சட்டப்பேரவைத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆனால் சபாநாயகர்கள் காலவரம்பின்றி தாமதம் செய்வது ஜனநாயகத்திற்கு ஆபத்தை உருவாக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஐதராபாத்தில் ஒரு தனியார் பள்ளி மழலையர் வகுப்புக்கு 2,51,000 ரூபாய் கல்வி கட்டணம் வசூலிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஐதராபாத்தைச் சேர்ந்த தர்மா கட்சியின் நிறுவனர் அனுராதா திவாரி அந்த பள்ளியின் கட்டண விவரத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். LKG மற்றும் UKG வகுப்புகளுக்கு 2,72,400 ரூபாயும், 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு 2,91,460 ரூபாயும், 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3,22,350 ரூபாய் என ஆண்டு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அந்த பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது.
கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சிதைந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமான தர்மஸ்தலாவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் ஒருவர் தான் அங்கு பணியாற்றிய போது கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக அண்மையில் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரிப்பதற்காக கர்நாடக அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நேத்ராவதி ஆற்றுப்படுகை அருகே ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. முதல் 5 இடங்களில் உடைகள் உள்ளிட்டவை மட்டுமே கிடைத்த நிலையில் 6வது இடத்தை தோண்டிய போது சிதைந்த மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளது. இதன் மூலம் வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் ஆய்வு நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 206 ரன்கள் எடுத்துள்ளது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் இங்கிலாந்து பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர். இடையிடையே குறுக்கிட்ட மழையினால் 2 முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு பின்னர் நடைபெற்றது. இதனையடுத்து முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்தது. கருண் நாயர் 52 ரன்களுடனும் வாஷிங்டன் சுந்தர் 19 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக அறிமுகமான தொடரில் 5 போட்டிகளிலும் சுப்மன் கில் டாஸில் தோல்வியடைந்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் இங்கிலாந்து கேப்டன் போப் டாஸில் வெற்றியடைந்து பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதன் மூலம் நடப்பு தொடரில் 5 போட்டிகளிலும் டாஸில் சுப்மன் கில் தோல்வியடைந்துள்ளார். இது தொடர்பாக பேசிய கேப்டன் கில் ஆட்டத்தில் வெற்றி பெறும் வரை டாஸில் தோற்பதை பெரிதாக எடுத்துக்கொள்வது இல்லை என்றார். இப்போட்டியின் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக 15 முறை டாஸில் தோல்வியடைந்துள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணி அறிவித்துள்ளது. அண்மையில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்களால் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கல்வி நிதி தொடர்பாக ஒன்றிய அரசை விமர்சித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் அணி வெளியேறுவதாக தெரிவித்தார். இந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்றைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வத்திடம் திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்வி எழுப்பியபோது அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை என பதில் அளித்தார். அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். எதிரி இல்லை, அது நடந்துக்க எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. முன்னதாக காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். சென்னையில் வணிக சிலிண்டர் விலை 34 ரூபாய் 50 காசுகள் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றியமைத்து வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை சற்று குறைந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டரின் விலை நேற்று 1823 ரூபாயாக இருந்தது. இந்த நிலையில் இன்று 34 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1789 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிந்து 5892 வழக்குகளில் வெறும் 8 மட்டுமே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை ஒன்றிய அரசு அளித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகித் கோகலே எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த பதிலில் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் எவ்வித ஆதாரமும் இல்லாததால் 77% வழக்குகளில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை என்பதும் 0.13% வழக்குகளில்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதும் ஒன்றிய அரசு அளித்த புள்ளிவிவரம் மூலம் அம்பலமாகியுள்ளது. நாளை தொடங்க உள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் அரசு முத்திரை இடம்பெற்றுள்ள நிலையில் அதில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் புகைப்படமும் மு.க. ஸ்டாலினின் புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று அதிமுக சார்பில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் நாளை தொடங்கப்பட உள்ள மருத்துவ திட்டத்திற்கும் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரசு திட்ட விளம்பரங்களில் முதலமைச்சர் படம் மட்டுமல்ல, துறை அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் விளக்கம் அளித்தார். திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆட்சியில் அம்மா கேண்டீன், அம்மா திட்டம் என தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஒன்றிய அரசு பிரதமர் மோடியின் பெயரில் நமோ என்ற திட்டத்தை தொடங்கியதையும் சுட்டிக்காட்டினார். வழக்கு குறித்து தமிழ்நாடு அரசு, தேர்தல் ஆணையம், திமுக பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் நாளை தொடங்க இருக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். திருவண்ணாமலை அருகே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் யாரும் வராததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய விவசாயிகள் வந்தவாசி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் கொள்முதல் செய்யும் வியாபாரிகளிடம் ஒன்றிய அரசின் ஈனாம் செயலி மூலம் பணம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து வியாபாரிகள் யாரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வராததால் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு ஒரு 40 மூட்டை நெல் எடுத்துட்டு வந்தேன். 2 நாளாக ஸ்ட்ரைக்குன்றாங்க. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஸ்ட்ரைக்குன்னா நாங்கள் நெல் எடுத்துன்னு வந்து இங்கேயே 2 நாளாக காட்டணுந்தா எனக்கு விவசாய வேலையில் எல்லாம் கெட்டு போகுது. நான் இங்கேயே 2 நாளாக படுத்துன்னு இருக்கேன். விவசாயிகளின் நலன் கருதி வியாபாரிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊதிய குறைப்பு நடவடிக்கையை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக அலுவலர்கள் இரவிலும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 40 ஆண்டுகளாக பல்கலைக்கழக அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை குறைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையை கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். எங்க வேலையும் வேற, அரசாங்கத்தில் பணிபுரிய அலுவலர்களுடைய வேலை வேற. எங்களுடைய வேலை என்பது என்ன, நேரத்துக்கு இணைத்து செய்ய வேண்டிய வேலைகள். ஒரு மாணவனுக்கு தேர்வு நடத்துறதுலேருந்து அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் எங்களை நேரம் ஒதுக்கப்பட்ட வேலைகள். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் பண்ண வேண்டிய வேலைகள். அதெல்லாம் இந்த நிர்வாகத்துக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ தெரிய மாட்டேங்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் திடக்கழிவு உரக்கிடங்கு அமைப்பதற்கு குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 4வது முறையாக பணிகள் நிறுத்தப்பட்டது. சந்தைப்பேட்டை அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் திடக்கழிவு உரக்கிடங்கு கட்டுமான பணிகள் ஏற்கனவே 3 முறை மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்ட போலீசார் துணையோடு மீண்டும் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிடங்கு அமைக்கும் இடத்தில் நுழைந்து பணியை தடுத்ததை அடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அந்த இடம் தனிநபருக்கு சொந்தமானது என்று பத்திரம் காண்பிக்கப்பட்டது. இடம் தனிநபருக்கு சொந்தமானதாக இருக்குமேயானால் எந்தவித திட்டப்பணிகளும் மேற்கொள்ளப்படாது என திருக்கோவிலூர் டிஎஸ்பி பார்த்திபன் உறுதியளித்தார். ஷாகிர் அமீர் என்பவர் இது எங்க இடம், இதற்கு பத்திரம் இருக்குது, எல்லாம் என்கிட்ட இருக்குது, இதுல நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அந்த பத்திரத்தை அவர் கொடுத்துருக்காரு, மேலும் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு பரிசீலனை செஞ்சுட்டு உங்க இடமா இருந்தா நாங்க விட்டுறோம், எங்க இடமா இருந்தா கட்டுவோம், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காஞ்சிருக்கிறாங்க. நெல்லையில் ஆணவ படுகொலையை கண்டித்து விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் கொல்லப்பட்டதை கண்டித்து பாளையங்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. ஆணவ படுகொலை என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஆனால் அண்மை காலமாக இது அதிகரித்து வருகிறது. காலம் காலமாக
சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை படுகொலை செய்யக்கூடிய போக்குகள் இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது. முன்னதாக நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் இருந்த கவினின் உடலுக்கு திருமாவளவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். திருத்தணி அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற சிறுமியை வடகிழக்கு மாநில இளைஞர் ஒருவர் பலாத்காரம் செய்ய முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனகமாச்சத்திரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விஜேகேபுரம் கிராமத்தை சேர்ந்த சிறுமி வீட்டின் அருகே இயற்கை உபாதை கழிக்க முட்புதருக்குள் சென்றிருக்கிறார். இதனை நோட்டமிட்ட அசாமை சேர்ந்த எரோமல் அலி என்பவர் பின்தொடர்ந்து அவரது வாயை மூடி பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியில் இருந்தவர்கள் விரைந்து சென்று சிறுமியை மீட்டுள்ளனர். தப்ப முயன்ற அசாம் இளைஞரை பிடித்து தர்மாடி கொடுத்து கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் குறுவை பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வலியுறுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். நிலத்தடி நீருக்கு ஒன்றிய அரசு வரி விதிக்க முயற்சிப்பதை கைவிடவும் அவர்கள் வலியுறுத்தினர். விவசாய குறைதீர்க்க நாள் கூட்டத்தில் நாங்கள் விவசாயெல்லாம் ஒன்று சேர்ந்து மத்திய அரசு நிலத்தடி நீர் வரி போடுறதா அறிவிச்சிருக்காங்க, சட்டம் ஏற்றிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயி வயிற்றில் அடிக்கிறது. உடனடியாக இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும். இவங்க தாய் திட்டத்தை கொண்டு மீட்டர் வைக்கிறதா கொண்டு வராங்க. அடுத்தது நிலத்தடி நீருக்கு வரி போடுறேன்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டு விவசாயிகளை அடிக்கிற போக்கு. உடனடியாக தமிழக அரசு இது உடனே மத்திய அரசும் சேர்ந்து இதை தடுத்து நிறுத்தணுங்கிறத நாங்கள் விவசாய கோரிக்கையாக வைக்கிறோம். மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் கலந்து கொண்ட இந்த குறைதீர் கூட்டத்தில் வேளாண் துறை, நீர்வளத்துறை உள்ளிட்ட அலுவலர்களும் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக எம்எல்ஏ HD ரேவண்ணாவின் மகனுமான பிரஜ்வல் எம்பியாக இருந்தார். இவர் தன்னிடம் உதவி கேட்டு வந்த பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ பதிவு செய்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடன் வெளியான ஏராளமான வீடியோக்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவும் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக பிரஜ்வல் வீட்டு பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் கடந்த 14 மாதங்களாக சிறையில் உள்ளார். இந்த வழக்கில் மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்க இருந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் கைது நடவடிக்கையின் போது பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் இருந்ததா என்பது தொடர்பாக நீதிபதி விளக்கம் கோரியுள்ளார். கூகுள் மேப்பை ஆதாரமாக ஏற்க முடியுமா என்பது உள்ளிட்ட சில தொழில்நுட்ப விளக்கங்கள் அரசு சார்பில் நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.